கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த சம்பவத்தை பற்றிய இந்த செய்தி, அது ஒரு அற்புதமான காரியம். உயிரோடு எழுந்த இயேசு முதற் பலனானார். இப்படியே கர்த்தருக்குள்ளே மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியமாக இருக்கிறது. எனவே அவருடைய உயிர்த்தெழுதலை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில நாமும் கூட நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் படியிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை, இப்படி பெரும்படியாக இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் வேதத்திலே இருந்து அறிந்து கொள்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே இருந்துதான அடக்கம் பண்ணப்பட்ட பலர் நீர் எழுந்ததும் பரிசுத்த ஆவியானவர் உம்மை உயிரோடு எழுப்பினார். அப்படி எழுப்பும்போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய சரீரங்களும் கூட உயிர்த்தெழுந்ததாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மரித்தவர்கள் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆத்மா மரித்தவர்களாக இருக்கிற பலர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பின்மாற்றத்தில் இருக்கிற இந்த ஜனங்களையும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உயிரோடு எழுப்பட்டும். ஆண்டவரே, என் அப்பத்தை புசித்து மாம்சத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னீரே. இப்படி ஆத்மாவிலே மரணம் அடைந்திருக்கிற அநேக விசுவாசிகள் உண்டு, ஊழியம் செய்தவர்கள் உண்டு. எல்லாரையும் கூட எழுப்பும்படியாக வேண்டுகிறேன். இந்த செய்தியை கேட்கிறவர்களெல்லாம் ஒரு உயிர்த்தெழுதலை பெறும்படியாக உதவி செய்யும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் உயிர்த்தெழட்டும். ஆவி இருக்கும், ஆத்மா இருக்கும், சரீரம் இருக்கும். ஆனால் எல்லாம் சில மனிதர்களுக்குள்ள ஆவி மரணத்துக்கு எதுவான ஒரு நிலையில இருக்கும், ஆத்மா மரணத்துக்குள்ளாக இருக்கும். இதையெல்லாம் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்ப்பிக்கட்டும். தொடர்ந்து இந்த செய்தியில எங்களுக்கு துணையாயிரும். உம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த செய்தி இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அங்கே இருந்த தூதன் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், தாம் பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிரோடு எழவும் வேண்டும் என்றெல்லாம் சீஷர்களுக்கு முன்பே சொல்லியிருந்தார். தன்னுடைய மரணத்தை முன்பே அறிந்த தேவன் அவர். ஏற்கனவே எப்படி மரிக்கப் போகிறோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அடுத்து மார்க்கு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்குள்ளே பிரவேசித்து அங்கே வெள்ளை அங்கி தெரித்தவனாய் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அப்பொழுது அவன், பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவதூதன் சொன்னதை பார்க்கிறோம். இயேசுவை தேடி சென்றதான
இயேசுவின் தாயாராகிய மரியாள், மற்ற சீஷர்கள் எல்லாம் போன பொழுது நடந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலே இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கூட இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இப்படி அவருடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. அதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார், ஏன் மரித்தார் என்று பார்க்கும் பொழுது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால உலகத்திலே பாவம் பிரவேசித்தது போல, ஒரே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினால அந்த மரணம், ஆத்ம மரணமானது பரிகரிக்கப்பட்டது. ஆத்மா ஏன் மரணம் அடைந்தது? தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறிகிறதான இந்த கனியை புசிக்க நாளிலே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் சாத்தான் அவர்களை வஞ்சித்து அந்த கனியை புசிக்கும்படி செய்ததுனால கீழ்ப்படியாமை பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் சரீர மரணம் மட்டுமல்ல, ஆத்மாவிலே அந்த மரணம் வந்துவிட்டது. ஆத்மாவிலே மரணம் வந்துவிட்டதுனால பாவம் செய்யாத, பாவம் அறியாத தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும். இதற்காகத்தான் இயேசு பிறந்தார். அதற்காக நமக்காகத்தான் அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். இதுதான் இந்த செய்தி, நாம் எல்லாரும் அறிந்த ஒரு செய்திதான். இது இயேசுவானவர் பிறப்பதற்கு காரணம் ஆத்ம மரணத்தை நீக்க வேண்டும், மனித குலத்தை ரட்சிக்க வேண்டும். இந்த மனிதர்களாகிய நாம் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே முன்குறிக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் எல்லாரும் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிதாவாகி தேவனாலே. முதலிலே வானத்தை தான் தேவன் படைத்தார். அதற்கு பிறகுதான் பல ஆண்டுகள் கழித்த பிறகுதான் பூமியை படைத்தார், மனிதனை படைத்தார். ஆனால் பூமியையும் மனிதனையும் படைப்பதற்கு முன்னதாகவே அவர் தீர்மானித்து வைத்திருந்தார். ஜீவ புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் அக்னி கடலிலே நரகத்திலே தள்ளப்படுவான். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவன் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ள காணப்பட முடியும். ஆனால் இந்த ஆத்ம மரணத்தை சாத்தான் கொடுத்ததுனால இந்த ஆத்மா நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நித்திய ஜீவனை அடைந்தால்தான் நித்தியமாக நாம் பரலோகத்தில் காணப்பட முடியும். ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்தார். அதிலே ஒன்று நித்திய ஜீவன், அடுத்து மகிமை, அடுத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஐக்கியம். இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்களையும் அவன் மனிதன் எழுந்து போனான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே முதலாவதாக இந்த ஆத்ம மரணத்தை நீக்கினார். பின்பு மகிமையை அவருடைய வருகையின் போது கொடுக்கப் போகிறார். இந்த 1000 வருட அரசாட்சி என்பது இந்த பூமியில நடக்கப் போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கப் போகிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த பூமியில 1000 வருடங்கள் அரசாண்டு மீண்டும் நித்தியத்துக்குள்ள நாம் காணப்பட போகிறோம்.
இந்த செய்திகளையும் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இயேசுவானவர் யார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த உலகத்தை அவர் மூலமா இந்த உலகம் உண்டாயிற்று, ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. நமக்கு சொந்தமானதில் அவர் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்களுக்கு தான் இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டது. அந்த யூத குலத்திலே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் யூதர்கள் அந்த யூத மார்க்கத்தில் பிதாவாகி தேவனைத்தான் தேவன் என்று வணங்கி வந்தார்களே தவிர கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே கடைசியிலே புறஜாதியாராகிய நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது. நாம் பரலோகத்தில் செல்வதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அதனாலதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதற்கு என்ன காரணம்? விசுவாசித்து அவரை பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எல்லாரும் அவருடைய புத்திரராக மாறுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அந்த வார்த்தையாக இருந்ததான கிறிஸ்து இந்த உலகம் தோன்றும் பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் வார்த்தையாக பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிற வார்த்தை தான் கிறிஸ்து. அந்த பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர் தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது என்று யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இது சரீரம் அவருக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறவர் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் அந்த வேதத்தில் வேதம் என்று சொன்னால் வார்த்தை தான். தீர்க்க தரிசனங்களும் வார்த்தை தான். கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுகிறோம். அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறது. வசனங்கள் ஜீவனாக இருக்கிறது, வார்த்தைகள் ஜீவனாக இருக்கிறது. ஏனென்றால் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஆவி இயேசுவாக இருக்கிறது. இப்படி பிதாவாகிய தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவி என்று சொன்னது இப்பொழுது பரிசுத்த ஆவி என்று நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் வந்திருக்கிறார். அடுத்து ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. என்ன சொன்னார் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22 இருந்து இருக்கிற வசனங்களிலே, அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொன்னதும், பிறகு எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலோ வேத பாரகரிடத்திலோ ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை கொலை செய்வார்கள் என்று சொன்னதை இதில் பார்க்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அதற்காக மிகவும் துக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
அதற்கு பிறகு 6 நாளைக்கு பிறகு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேல் போனார் என்று வாசிக்கிறோம். அந்த மலையின் மேலே போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இந்த மறு ரூபம் என்று சொன்னால் நாமும் கூட மறுரூபம் அடைய போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முன்னடையாளமாக, முன்னுதாரணமாக தன்னை மறுரூபப்படுத்தி காண்பித்தார். அது மறுரூபம் என்று சொன்னால் அவர் இருக்கிற அந்த ரூபத்தை காட்டிலும் வேறு ஒரு ரூபம். அதாவது சரீரத்தில் அவர் இருந்தார். அந்த சரீரத்தில் இருந்த கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தை விட்டு ஒளியின் சரீரத்துக்குள்ளே மாறினார். இப்படித்தான் நாமும் கூட கடைசி நாளிலே நம்முடைய மாம்ச சரீரத்திலிருந்து ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதில மறுரூபம் அடைவோம். இந்த காரியத்தை தான் தன்னுடைய சீஷர்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய மகிமையினாலே, பரிசுத்த ஆவியின் கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைகின்ற அந்த காட்சியை காண்பித்தார். இப்படியே தான் நாமும் கூட ஒரு நிமிடத்துல இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைவோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசேவும் எலியாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பேசுகிறவர்களாக சீஷர்கள் கண்டார்கள். அது மட்டுமல்ல, இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டானதை கேட்டார்கள். பிறகு இயேசுவை தவிர மற்ற இருவரையும் காணாமல் மலையிலே இருந்து இறங்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சில காரியங்களை இந்த 2-3 முக்கியமான சீஷர்களாகிய யோவான், பேதுரு, யாக்கோபு போன்றவர்களை மாத்திரம்தான் அழைத்து கொண்டு போவார். ஏனென்றால் இது ரகசியமான காரியம், யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார். அதற்கு பிறகு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து பன்னிரண்டு சீஷர்களையும் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களை நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். இன்னும் பார்த்தால் பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தான் உண்டு. அந்த அதிகாரத்தையும் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, சீஷர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றால் சில நோய்கள் பாவங்களினாலே வருகிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் அந்த நோய்கள் தீரும். இது எல்லாருக்கும் இந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது. மிகுந்த பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார். இது எப்பொழுது கொடுத்தார் என்றால், அவர் 12 சீஷர்களை அழைத்து அவர் என்ன சொன்னார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம், சமாரியர் பட்டணத்துக்கு போக வேண்டாம், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள் என்று சொல்லி கொடுத்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மிகுந்த பாவத்துக்குள்ளே அவர்கள் மீட்கப்படும்படியாக இருந்தார்கள். புறஜாதியாராகிய நாமெல்லாம் அந்த கட்டமைப்புக்குள்ளே வரவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியாராகிய நம்மேல இறங்கினதுனால அதற்கு பிறகுதான் புறஜாதியாராகிய நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் அடையவும் பரிசுத்த ஆவியை பெறவும் இந்த மேன்மையான ரட்சிப்புக்குள்ளே வரவும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்தது. அப்பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்க, மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறார்.
மனுஷகுமாரன் வருவதை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் போய் மறுபடியும் வருவேன். அது மட்டுமல்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக வந்து பலியாகி பாவங்களை நீக்கி அவர் அந்த வேலை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ஊழியத்தின் பகுதிகளை பரிசுத்த ஆவியிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் பரிசுத்த ஆவிதான் மனிதனுடைய உள்ளத்திலே வசிக்க முடியும், மாற்ற முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்புதான் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது என்றெல்லாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி மனுஷகுமாரனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வருவார் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தார். அப்பொழுது அவர் சிலுவையிலே இருக்கும் பொழுது சிலுவையின் கள்ளன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். அப்படி அவன் சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசிலே இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். சொன்னது போலவே அதை அவர் செய்தும் முடித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது நடந்ததான சில காரியங்களை பார்க்கலாம். ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்த 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவிலே மேலே இருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. ஏன் இது 2ஆக கிழிந்தது என்று சொன்னா, அவர் தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்தார். ஒரு புதிய ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகள், சிலுவை மரணம், அது ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று சொன்னால், அது வரைக்கும் பகையாக இருந்த அந்த நடுச்சுவரை தகர்த்து தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலே இருந்ததான பகையை இந்த மரணத்தினாலே அவர் நீக்கினார். அந்த நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. அதன் அடையாளமாக புதிய ஏற்பாட்டின் சபை ஏற்படுத்தப்படுகின்ற அந்த காரியத்திற்காக அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. அது மாம்சமாகிய தன்னுடைய சரீரத்தை அவர் கிழித்து அப்படிப்பட்ட ஒரு புதிய வழியை, புதிய ஒரு உடன்படிக்கையை, இரத்தத்தினாலான அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்பதையெல்லாம் நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். அவருடைய மரணம் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தியது. சூரியனே இருள் அடைந்து போனது. அப்பொழுது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டார் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததாம். அதாவது கீழே இருந்து மேலாக கிழிவது என்பது அது வேறு. யாராவது இழுத்து கிழிக்கிறது போல இருக்கும். ஆனால் இது ஒரு மேலே இருந்து கீழாக அது கிழிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய செயலாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி மரணம் அடைந்த பிறகு ஒரு பெரிய காரியம் நடந்தது. கல்லறைகள் திறந்தது.
நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களை கண்டு எல்லாரும் மிகவும் பயந்து மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். மத்தேயு 27:54. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும்போது அவரை எழுப்பியது பரிசுத்த ஆவியானவர். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இவரை மாத்திரமல்ல, அங்கு ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பழைய உடல்கள் எல்லாம் உயிரோடு எழுந்து அவர்கள் ஊருக்குள்ளே வந்துவிட்டார். இது எதற்கு முன்னடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் கிருபையோடு கூட அவர் வரும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட வருகிற கிருபை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வருகிறதான கிருபை, ஏனென்றால் நாம் எவ்வளவுதான் தெய்வீகமாக வாழ்ந்தாலும் நமக்கு தகுதி இல்லை. எவ்வளவுதான் வாழ்ந்தார், ஆனால் இந்த தகுதியை நமக்கு கொடுக்கிறதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையோடு வருகிறார். அந்த கிருபை தான் நம்மை மறுரூபப்படுத்தும். அந்த கிருபை என்று சொன்னால் நமக்கு இல்லாத தகுதிகள், கிருபை என்பது எந்த இடத்துல தகுதி இல்லையோ அந்த தகுதிகளை கொடுப்பதற்காக தேவன் தன்னுடைய கிருபையை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். நமக்கு தகுதி இல்லை என்று சொன்னா ஒரு கொஞ்சம் குறைந்து இருக்கலாம், நாம் வருவதற்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அந்த கொஞ்ச குறைவுகளை எல்லாம் அவருடைய நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகிற கிருபை இல்லாமல் நம்மால மறுரூபம் அடைய முடியாது, பரலோகத்தில் காணப்பட முடியாது. நாம் அதற்கெல்லாம் தகுதி உள்ளவர்கள். எவ்வளவுதான் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை காக்கும். இந்த கல்லறையை விட்டு இவர்கள் எழுந்தது எதற்கு முன்னாடியாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலே இருந்து வரும்பொழுது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது கல்லறையை விட்டு எழுந்திருப்பார்கள். இதற்கு முன்னடையாளமாகத்தான் இந்த கல்லறை நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே எழுந்த பொழுது, உயிர்த்தெழுந்த போது மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து 7 பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை அறிவித்தார். ஆனால் அவளை யாரும் நம்பவில்லை. அதற்கு பிறகு 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். உயிரோடு இருக்கிறார் என்று அவருக்கு காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய பேருக்கு அவர் தரிசனமானார். ஒரு 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் தரிசனமானார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பிறகு 11 பேர் போஜன பந்தி இருக்கிற வேளையில அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதினாலே அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்து அவர் கடிந்து கொண்டார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படி அநேகருக்கு அவர் தரிசனமானார். அன்றைக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அநேக பரிசுத்தவான்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்கிறார். அநேகர் அவரை பார்த்திருக்கிறார்கள். இந்த பூமிக்கு அவர் வந்து அவளாய் காத்திருக்கிற, தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தரிசனம் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3-ம் அதிகாரம் 18-ம் வசனத்துல
கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அநீதி உள்ள நமக்காக அவர் நீதி உள்ளவராக இருந்தோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு அவருடைய மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் காவலிலே உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனங்களிலே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியில உயிர்த்தெழுந்த சரீரத்துல அந்த ஆவியில காவலிலே இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். இதுல பூர்வ காலத்திலே ஜனங்கள் பாவம் செய்த பொழுது தேவன் உலகத்தை அழிக்க சித்தமானார். அப்பொழுது நோவா நீதிமானாக காணப்பட்டதினாலே ஒரு பேழையை உண்டாக்கி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் மட்டும் தேவன் காத்தார். அதற்கு பிறகு நோவாவின் சந்ததி தான் உலகம் முழுவதுமாக பரம்பிற்று. இப்படி இருக்கின்ற நேரத்துல இவர் மாம்சத்திலே போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவைகள் கீழ்ப்படியாமல் போனவைகள், அவைகளுக்கு சத்தியம் தெரியவில்லை. அதனாலே இவர் ஆவியிலே இங்கே அவர் எப்படி உலகத்தில் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணாரோ ஊழியம் செய்தாரோ அப்படி அவர்களுக்கு ஒரு ஊழியத்தை பிரசங்கம் பண்ணினார் என்று பிரசங்கித்தார் என்று வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். காவலிலே ஏன் இந்த ஆவிகள் இருந்தன? ஆதாம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே இருந்ததான எல்லா மரணம் அடைந்த ஜனங்களுடைய ஆவிகளும் பாதாளத்திலே இருந்தன. இந்த பாதாளம் என்பது நரகம். ஒரு பக்கத்துல எரிகிற நரகம், இன்னொரு பக்கத்துல ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய பரதீசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆத்ம மரணத்தை நீக்கிவிட்டார். தன்னுடைய மரணத்தின் மூலமாக ஆத்ம மரணத்தை ஜெயித்து விட்டார். ஏனென்றால் பிசாசு என்று அழைக்கப்படுகிறதான விழுந்து போன தேவதூதனாகிய சாத்தான் இந்த ஆத்மாக்களை எல்லாம் தனக்குரியவைகள், ஏனென்றால் அவைகள் மரணம் அடைந்துட்டன, நித்திய ஜீவன் அவைகளுக்கு இல்லை. நித்திய ஜீவன் இல்லாததுனால அவைகள் பரலோகத்துக்கு போக முடியாது, அவைகள் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இந்த பாதாளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறைப்பட்டு வைத்திருந்தான். ஒரு பக்கத்துல இந்த லாசருவும் ஐஸ்வர்யவானும் என்ற அந்த நிகழ்ச்சியில நாம் பார்க்கிறோம். லாசரு ஆபிரகாமுடைய மடியில இருந்தான், ஐஸ்வர்யவான் நரகத்தில இருந்தான். இப்படி நரகத்தில் இருக்கிற ஆவிகள் அது ஒரு பக்கத்துல இருக்கிறது. இந்த நரகத்தில் இருக்கிற ஆவிகளுக்குத்தான் அவர் போய் பிரசங்கம் செய்தார். அப்புறம் அதற்கு பிறகு ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய இந்த காவலில் இருந்த ஆவிகளை அவர் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய்விட்டார். ஏனென்றால் இந்த ஆத்மாக்கள் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு விட்டன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் முக்கியமான நோக்கமே இந்த ஆத்மா மரணத்தை நீக்க வேண்டும், இந்த ஆத்மாக்களை விடுவிக்க வேண்டும், இவைகளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இந்த 3ஆம் வானம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் பரிசுத்த பவுல் கூட வானத்துக்கு எடுக்கப்பட்டு அங்கே ஒருவரும் பேசக்கூடாத அந்த பாஷையை பேசின ஜனங்களை, அந்த ஆவிகளை அவர் கண்டதாக நமக்கு வேதத்திலே 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம். இதுதான் பரதீசு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கு பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த இடத்துக்கு கர்த்தராகிய கிறிஸ்து போய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார். இது 3வது வானம் என்று சொல்லக்கூடிய பரதீசுக்கு மேலாக உன்னதங்களிலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும்
இருக்கிறதாக வேதத்தில் இருந்து நமக்கு தெரிகிறது. இப்படி அவர் சிறைப்பட்டவர்களை சரியாக்கி உன்னதத்துக்கு ஏறி போனார், மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்படி ஏறினார் என்பதனால அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவராக இருக்கிறார். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் முன்னும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்றெல்லாம் சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணமடைந்து அந்த ஆவியில அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி உன்னதங்களுக்கு ஏறி போனார். அந்த சிறைப்பட்ட ஆத்மாக்களை ஏறி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். இந்த ஆத்மாக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பூமிக்கு நெடுவானத்தில் வரும்பொழுது இவைகளும் வரும். இதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அடுத்து மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராக தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய வருகையை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது நமக்கு செய்தி. அவர் ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கும்போது அவர் வருவார். எதற்காக வருகிறார்? நம்ம எல்லாம் சபையாக இருக்கக்கூடிய நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக அவர் வரப்போகிறார். எப்பொழுது வருவார்? மனுஷகுமாரன் வரும் நாழிகையை நாம் அறியாமல் இருக்கிறதுனால விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலும் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவர் ஏற்கனவே தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பிறகு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் போதித்தார். மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறது. அடுத்து தன்னை பற்றி அவர் சொன்ன காரியம் யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல, நானே வானத்திலே இருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் நலனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொல்கிறார். இந்த மாம்சம் என்று சொன்னால் ஏன் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாம்சம் என்பது என்ன? வார்த்தை. அந்த வார்த்தை தான் அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். அதற்கு யூதர்கள் கேட்கிறார்கள், அவருடைய மாம்சத்தை நமக்கு எப்படி புசிக்க கொடுப்பார் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது சொன்னார், என்னுடைய மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அதனாலே அப்படி பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போல அவனும் என்னை புசிக்கிறவனும் அப்படி பிழைப்பான். இதுல என்னை புசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னால் என்ன அதற்கு பொருள்? எண்ணெய் என்று அவர் சொல்வது, அவருடைய மாம்சம் என்று சொல்வது வசனம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த வசனங்களை என்னை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அதற்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு. அதற்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு, அதற்குள்ளே பலன் உண்டு, அதற்குள்ளே சகலமும் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை வேதம் முழுவதுமாக தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள்ல நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே நித்திய ஜீவன் உண்டு என்று அவரே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இரவும் பகலும்
வேதத்திலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் வேதத்திலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளில் இருக்கிறதான வல்லமைகளும் அநேக ஜீவனுள்ள சாட்சிகள் அதற்கு நமக்கு உண்டு. எனவே இந்த வசனம் நாம் புசிக்க வேண்டிய ஒன்று, நாம் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அடுத்து அதற்காகத்தான் சொல்லுகிறார், ஒரு சீஷர்கள் இதை பற்றி இடரல் அடைந்தார்கள். ஏனென்றால் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அவர்தான் மாம்சமாக இருந்தார், வெளிப்பட்டார் என்பது பிற்காலத்திலே தான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். யோவானே சொல்லியிருக்கிறார், சீஷராக இருந்த அவரை பிறகு அப்போஸ்தலராக இருக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் இடரல் அடைந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் தான் முன் இருந்த இடத்துக்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். முன்பு இருந்த இடம் எது? பரலோகம். அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போகிறதை கண்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னார். அப்படியே ஏறியும் போனார். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது எதற்கும் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் ஒன்றுத்துக்கும் உதவாமல் போகும். ஆனால் ஆத்துமா, ஆவி, தேவனுடைய வசனம்தான் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிகள் இந்த வேதத்திலே பல இடங்களில இருக்கிறது. இந்த மனுஷகுமாரன் மறுஜென்ம காலத்திலே வரும்பொழுது, மகிமையில சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் பொழுது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள், 12 சிங்காசனங்களின் மேலே வீற்றிருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 19:28. ஏன் அப்படி சொன்னார்? பேதுரு கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும்போது, உங்களுக்கு இந்த ஆளுகை கிடைக்கும் என்று சொன்னார். அப்படியே பல இடங்களிலே சுவிசேஷங்களிலே தேவன் சொல்லியிருக்கிறார், வானத்தின் மேகங்களின் மேலே வருகிறதை நீங்கள் காண்பீர்கள், சர்வ வல்லவருடைய வலது பாரசத்திலே வீற்றிருப்பதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 7:56 சொல்லப்பட்ட வசனம் என்னவென்று சொன்னா, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியில அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அப்பொழுது மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார், வானத்தின் மேல் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னதை இவர் அப்படியே சொல்கிறார். வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அவன் சொன்னான். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனங்களை பலர் பார்த்திருக்கிறார்கள், இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பலருக்கு தரிசனம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களில, அன்றைய தினமே 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள். இந்த சீஷர்கள் அவர்கள் போகையிலே பல காரியங்களை பேசிக்கொண்டே போனார்கள். அப்போது இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமாக ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னவென்று கேட்கும் பொழுது, அப்பொழுது நீர் இதை பற்றியெல்லாம் எருசலேமிலே நடந்ததை அறியாதபடிக்கு அந்நியராய் இருக்கிறீரோ
என்று சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், எவைகளை பற்றி சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னார், தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் இயேசு வாக்கிலும் வல்லமையும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இது 3 நாட்கள் ஆகிறது என்று சொன்ன பொழுது கிறிஸ்து சொன்னார், இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தாராம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவர்களை கடிந்து கொண்டார். அப்படி பேசிக்கொண்டே போகும்போது கிராமத்துக்கு சமீபமாய் வந்தபொழுது அவர் அப்படியாக போகிறவரை போல அவர்களுக்கு காண்பித்தாராம். அப்பொழுது அந்த சீஷர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எங்களோடு கூட வந்து தங்கியிருங்க, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று வேண்டிக் கொண்ட பொழுது அவரும் அவர்களோடு கூட போனார். அப்படி வந்து இருக்கையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவர் மறைந்து போனார். இந்த மாதிரி மறைந்து போனார், இந்த தரிசனத்தை எல்லாம் கொடுத்தார் என்பதை மற்ற சீஷர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் நம்பவில்லை, பயந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் தான் என்பதை அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொன்னார். ஏனென்றால் ஆவிகளாக இருந்தாலும் சரி, தேவ தூதர்களாக இருந்தாலும் சரி, பிசாசுகளாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு இந்த மாம்சமோ இரத்தமோ எலும்புகளோ போன்றவைகள் இருக்காது என்பதை இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு அவரிடத்துல கேட்டார், புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று கேட்டார். பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் சொன்னது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலே இருந்து வரும் பெலனாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று சொன்னார். அப்படிதான் அவர் போன பிறகுதான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அது மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாட்கள் அளவும் அவர் இந்த பூமியிலே தரிசனங்களை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த பரதீசு என்று சொல்லும் பொழுது அந்த பரதீசு எடுத்துக்கொண்டு போனது எப்பொழுது? ஏனென்றால் நாளைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார். அவர் 3வது நாளில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு பூமியின் தாழ்விடங்களுக்கு போனார். அங்கே காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு அந்த இடத்திலே இருந்து எடுத்துக்கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய அதை எடுத்துக்கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிறகும் இவர் 40 போய் அதை வைத்துவிட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் 40 நாட்கள் இங்கே சுற்றி திரிந்தாரா, ஜனங்களுக்கு காட்சி கொடுத்தாரா என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு பகிரங்கமாக அவர் வானத்திலே ஏறி போனதை சீஷர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அவர் எப்படி போனாரோ அப்படி மீண்டும் இறங்கி வருவார் என்றெல்லாம் நம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம், அதை கேட்கும் பொழுது பிழைப்பார்கள்
இவர் இங்கே சொன்னது தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அப்படி கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று அப்பொழுது அவர் சொன்னார். ஆனால் இதில் ஆவிக்குரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இது எந்த மரணத்தை பற்றி சொல்கிறது என்று சொன்னால், இந்த ஆத்ம மரணத்தை நீக்குவதற்காகத்தான் இவர் மரித்தார். ஆனாலும் கூட தேவனுடைய அந்த ரட்சிப்பை விட்டு பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்கள் இந்த தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு பிழைக்கக்கூடிய காரியம், அந்த ஆத்மா பிழைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை பற்றி இவர் சொல்லியிருக்கலாம். அடுத்து தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு பிழைக்கிற ஒரு காரியம் இங்கே உண்டு. அது எப்படி என்றால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 17 வரை இருக்கிற வசனங்களில ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை பற்றும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி நாம் போகிறதில்லை. கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஏற்கனவே மரித்து கர்த்தருக்குள்ளே மரித்தால் அது வேறு, அது முதலாவது உயிர்த்தெழுதல். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருகிறார் என்றால், இப்பொழுது வரை நான் உயிரோடு இருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தில். இப்பொழுது இந்த நிமிஷத்தில் வந்தா கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்கிறது இல்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த இயேசுக்குள்ள நித்திரை அடைந்தவர்களை என்று சொன்னா, இந்த பரதீசில் இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வரும் பொழுது அந்த ஆத்துமாக்களும் அவரோடு கூட வரும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கல்லறையிலே இருக்கிறதான அந்த உடல்கள் எல்லாம் கல்லறை விழித்து உயிரோடு எழுந்து மறுரூபம் அடைந்து போகும். இந்த சரீரம் அழிந்து போயிருக்கும், ஆனால் அந்த ஆத்மா உயிரோடு எழுந்திருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து வந்தார்கள் அல்லவா கல்லறையில இருந்து, அது ஒரு முன்னுதாரணம், ஒரு நிழலாட்டமான காரியம். அப்படி இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாளிலே வரும்பொழுது கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவதாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். அடுத்து பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதுல நாம் மறுரூபம் அடைந்து இந்த சரீரம் இந்த பூமியிலேயே அலைந்து போட்டு ஆவிக்குரிய சரீரம் நம்முடைய ஆத்மா ஒரு ஒளியின் சரீரத்தை அடைந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் என்று சொல்லப்படுகிறது. மறுரூபம் அடைந்து நாம் செல்லுவோம். இந்த மறுரூபத்தினுடைய இந்த காரியத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலையில காண்பித்தார். தன்னுடைய சரீரம் மறுரூபம் அடைந்ததை சீஷர்களுக்கு அவர் காண்பித்து கொடுத்தார். இது நாம் மறுரூபம் அடைவதற்கு நிழலாட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை பரிசுத்த பவுல் உறுதிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் இருக்கிற வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. 51 54 வரை என்னவென்றால், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே மரித்து பூமியில இருக்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் இவரும் சொல்கிறார். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தெரிந்து கொள்ளும். இந்த சரீரமானது அழிந்து போகக்கூடியது, ஆனால்
இந்த சரீரம் அழிந்து போகக்கூடிய இந்த சரீரமானது அழியாமையை பெற்றுக்கொள்ளும். இந்த சரீரம் ஆத்மா எங்கேயாவது வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சரீரம் வேணும். இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பணும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்பவும் அழிந்து போகும். அதனால் இந்த ஆத்மா வாழ்வதற்கு ஒரு உருவம் வேண்டும். அதுதான் ஒளியின் உருவம். அதுதான் மறு ரூபம் அடைந்து செல்லும். தேவதூதர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பரலோகத்துல கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. ஜனங்கள் மக்கள் தேவதூதர்களை போல இருப்பார்கள். தேவதூதர்கள் ஒளியின் வடிவத்துல இருக்கிறார்கள். மறுரூபம் அடைந்த சரீரம் என்று நமக்கு இருக்கிறது போல அவர்கள் ஆவியின் மகிமை அடைந்த சரீரத்தில் இருப்பார்கள். அந்த மகிமை அடைந்த சரீரத்தில் நம்முடைய ஆத்மா இருக்கும். பரலோகத்துக்கு போகிறவர்கள் மாத்திரமல்ல, நரகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அதுதான் லாசரு ஐஸ்வர்யவான் அவர்களுக்கு இடையில நடந்ததான அந்த நிகழ்ச்சியில பார்க்கிறோம். அவன் ஆபிரகாமை நோக்கி ஐஸ்வர்யவான் பேசுகிறான், பார்க்கிறான். தண்ணீர் தாகத்தை அவன் உணர்கிறான். தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். இந்த கொடிய அக்னியிலே வேதனைப்படுகிறேனே என்று சொல்லுகிறான். அதற்கு ஒரு சரீரம் அவனுக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்திலே பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்தி அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதித்து கொண்டாட நமக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. வார்த்தையாக இருந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்றும் சொன்னார். அந்த வார்த்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவன் அது இந்த உலகத்திலே வாழ ஒரு சரீரம் தேவை அல்லவா? அதனாலதான் அவர் மனுஷனாக பிறந்தார். பாவம் இல்லாத அவர், பாவம் செய்கிறதான நமக்கு, பாவம் செய்ததான நமக்கு, பாவம் இல்லாத அவர், பாவம் அறியாத அவர் நமக்காக பலியானார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். அடுத்து இந்த உயிர்த்தெழுதல், இதனுடைய கர்த்தருடைய வருகை, மறுரூபமாக்கப்படுதல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இதற்கெல்லாம் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பிதாவே, அவர்களெல்லாம் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் முக்கியமானது. நீர் என்னிலே இருக்கிறீர், நான் உம்மிலே இருக்கிறேன், பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார். அதனாலே கிறிஸ்து சொல்கிறார், நீர் எனக்கு தந்தவைகள், இந்த ஆத்மாக்களாகிய இந்த மக்களாகிய நாம் இருவரும் ஒன்றாயிருக்கிறது போல, நீர் என்னிலே நான் உம்மிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்க வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே அவர்கள் இருக்கும்படியாக, அவர்களும் நம்மோடு கூட இருக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அப்படி இருக்கும்படியாக நீர் அருள் செய்யும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் ஜெபித்தார் இந்த உலகத்தில் இருக்கும்போது. இதுதான் பிதாவுடைய நோக்கமாக இருக்கிறது, குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய வாஞ்சியாகவும் இருக்கிறது. இதற்காகத்தான் இத்தனை பாடுகளை பட்டார். இதற்காகத்தான் இப்பொழுது இந்த உயிர்த்தெழுதலும் நடந்திருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த நல்ல ஒரு நினைவு நாளாக இது இருக்கிறதுல, எதற்காக கிறிஸ்து பிறந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள இந்த செய்தி உதவியாக இருக்கும். எனவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பிறப்பின் நோக்கம், உம்முடைய மரணத்தின் நோக்கம், உம்முடைய உயிர்த்தெழுதலின் நோக்கம், உம்முடைய வருகையின் நோக்கம் என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே.
ஒன்றுத்துக்கும் உதவாத எங்களுக்காக நீர் உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர். உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதா குமாரனாகிய உம்மை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. நீர் பிதாவுடைய நோக்கத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றினீர். அப்படியே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி உம்முடைய வருகையில நாங்கள் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும். நீர் வரும்போது எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காணப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஆண்டவரே. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.